இனிய மாலை வணக்கம். திரு ஆதிராஜா அவர்கள் மிக ஒரு கடுமையான உழைப்பாளி, மிக நேர்மையானவர். ஏற்கனவே ஒரு ராமர் என்ற திரைப்படத்தை எடுத்து அதை திரையிட்டு கடலூர் மக்களின் நன்மதிப்பை பெற்றவர். மீண்டும் காளியாட்டம் என்ற ஒரு திரைப்படத்தை எடுப்பதற்கு ஒரு முயற்சித்த போது பல இன்னல்கள், பல போராட்டங்கள், இடையில் கொரோனா, இது போன்ற சூழலெல்லாம் தாண்டி அவர் இந்த திரைப்படத்தை மிக சிறப்பாக எடுத்து முடித்திருக்கிறார். கடலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு சிறந்த ஒரு இயக்குநராக வருங்காலங்களில் நிச்சயம் ஒரு இடத்தை பிடிப்பார் என்பதில் ஐயமில்லை. மேலும் இந்த திரைப்படம் மிக ஒரு ஆக்ஷன் படமாகவும் எல்லோருக்கும் பிடித்த ஒரு படமாகவும் இருக்கும். மேலும் இந்த திரைப்படத்தில் நடித்த சத்யா மற்றும் இசையமைப்பாளர், பாடலாசிரியர், ஒளிப்பதிவாளர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய எனது கடலூர் மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன். நன்றி. இந்த விழாவில் பங்கு பெறும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். தம்பி ராஜா வந்து என்னோட உதவி இயக்குனர். நான் வந்து 95 ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அசிஸ்டண்டா வந்து ஒர்க் பண்ணாப்புல. ஸ்பாட்ல வந்து ராஜா வந்து அப்படி ஒர்க் பண்ணாப்புல. இருந்தா எனக்கு வேற யாருமே தேவையில்லை, ஒருத்தர் இருந்தாலே போதும். ஒரு சவுண்ட் விட்டா அப்படியே ஏதாவது பிரச்சனை ராஜா அப்படின்னா போதும், ஒரு சவுண்ட் விட்டோன்னா எல்லாம் ஃபைனும் கிடக்குன்னு சூட்டு போயிட்டே இருக்கும். அப்போ உமா வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த படம் பாதியில் நின்றுச்சு. அது ரொம்ப நல்லா வந்துச்சு அந்த படம். அதுக்கப்புறம் தப்பி உடையாம ஒரு படம் பண்ணேன். ராஜா பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, நான் அப்பயே சொன்னேன், நீ மிக பெருசா வருவப்பா, இந்த மாதிரி சின்னதா ப்ராஜெக்ட் பண்ணாத, பெரிய பெரிய இயக்குநர்கள்ட்ட வேலை பார்த்துருக்காப்ல, ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணு, நடிகர்களை தேடி போன்னு சொன்னேன். இல்ல நான் பண்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராமர்னு ஒரு படம் பண்ணாப்ல, கடுமையா கஷ்டப்பட்டு பண்ணாப்ல. அதே மாதிரி 2வது முறையாவும் இந்த படத்துல கடுமையா கஷ்டப்பட்டு பண்றாப்ப. என்னதான் இருந்தாலும் கடுகு சிறுத்தாலும் காரம் போவாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவருக்குள்ள ஒரு பெரிய வெறியும் ஒரு உழைப்பும் இருக்கு. அது நிச்சயமா ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் வீட்டிற்கும் அனைத்து ஜாம்பவான்களுக்கும் வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் ஆதிராஜா அவர்கள் வந்து எனக்கு என்னுடைய 2வது படம் அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, ராமர் படத்தில். அப்போ நான் யாருன்னே தெரியாத அந்த அளவுக்கு ரொம்ப க்ரௌடில் தான் நான் வந்திருந்தேன். கம்பெனி ஆர்டிஸ்டாக தான் இன்ட்ரோ ஆனேன், சும்மா சைடில் தான் இன்ட்ரோ ஆயிருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ராமரில் வந்து கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் பயணத்துக்கு அப்புறம் இப்போ அவர் படம் பண்ணியிருக்காரு. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சார், நீங்கள் வெற்றி அடையணும், மேலே மேலே படம் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். வந்து என்னையும் ஒரு ஆளாக மதித்து எனக்கு பத்திரிக்கை கொடுத்து என்னை கூப்பிட்டாங்க. பொய் சொல்ல தெரியாதுல்ல, அதனால அந்த விசுவாசத்துக்காக நான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன், பாட்டு பார்த்தேன். ஓகே, நல்லா இருக்கு. இன்னும் சூப்பரா பெட்டரா பண்ணிருக்கலாம். அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது, வெளியிருந்து என்ன வேணா பேசிடலாம். இருந்தாலும் அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, ப்ரெஸ் பீப்புள்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற அத்தனைங்களுக்கும் வணக்கம். நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுது. அப்பா வந்து 35 வருஷமா இருக்காரு. இப்போதான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. பொருளாளராக ஃபர்ஸ்ட் டைம் தான் நிற்கிறேன். ஆனால் ஜெயிச்சுட்டு கலைப்பொலி சார் சார்பாக அவங்க டீமில் இருந்து ஜெயிச்சிட்டேன்.
இப்போ நாங்க நிறைய விஷயங்கள் பண்ண போறோம். நிறைய சின்ன சின்ன படங்கள் எவனும் எடுத்துட்டு இன்ன வரைக்கும் பண்றது இல்ல. ஆனா நாங்க முந்தா நேத்து சார் கூட மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு, சின்ன படங்கள் எதுவுமே ரிலீஸ் பண்ணாம இருந்தா சொல்லுங்க. நாங்க அது முயற்சி எடுத்துட்டு நாங்க ரிலீஸ் பண்ணுவோம். எந்த தியேட்டருக்கும் பேசணும்னா நாங்க எங்க சங்கம் மூலியமா பேசுவோம். சார் கலைப்புலி சார் பேசுவாரு. போஸ்டரு, பேனரு என்னென்ன ஸ்டார்ட் டு எண்ட் என்ன பண்ணணுமோ எல்லாமே நாங்க பண்ணி தரோம். ஆனா படம் வெளியில வரணும். அதுதான் எங்களோட நோக்கம். தேங்க்யூ. எங்கள் கலை குடும்பத்தை சேர்ந்த அனைவர்களுக்கும், பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவர்களுக்கும், இங்கே வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என் மனவார்ந்த பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காளியாட்டம் படம் எனது நண்பர் ஆதிராஜா அவர்கள் மிக அளவுக்கு அதிகமா ஒரு மனிதன் அந்த அளவுக்குலாம் கஷ்டப்படக்கூடாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த மேடையில என்னை நிக்க வச்சதுக்கு அவருக்கு மறுபடியும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க குடும்பத்தின் படம் இசையமைப்பாளர் மெல்வின் அவர்கள் மிக சிறப்பாக இசையமைச்சு என்ன இந்த 2வது அந்த ஐட்டம் சாங்ல நீ பண்ணிதான் ஆகணும், அவருடைய புரியாதம் தான் இந்த சாங்கை நான் இப்ப பண்ணது. அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் நல்லா வரணும். அது மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் இங்க இருக்கிற பெரிய எங்க கலைக்குடும்பத்தை சேர்ந்த அனைத்து பெரிய மனிதர்களுக்கும் அவங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பா கொடுத்து எங்களை மேலும் மேலும் அடுத்த கட்டத்துக்கு எங்களை கொண்டு போறதுக்கு நான் கேட்டுக்கிறேன். அவங்கள்ட்ட பண்ணிதான் எனக்கு அதிகமா பேச தெரியாது. எல்லாருக்கும் நன்றி. படம் வெற்றி அடையணும். இதே மாதிரி இவங்களோட ஒரு வெளியாவிய ஒரு வெற்றி வேலையை நாங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லாம் அந்த ப்ராடியூசர் கையில் இருக்குது. நன்றி, வணக்கம். அன்போடு வளர்க்கின்றோம். மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் ப்ரொடியூசர், டைரக்டர் அவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இது 8வது படம். 2009 ராமர் படம் பண்ணோம். அதுவும் பெரிய ஒரு கதை தான். ப்ரொடியூசர் டைரக்டருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் அதுலயும் இவரை ஒரு இன்டர்வியூ கூட நாங்க எந்த டிவிலையும் எதுவுமே கொடுக்கல. அதுதான் அப்படியே. அதுக்கப்புறம் இது ரொம்ப பயங்கரமா கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாங்க எடுத்திருக்கோம். இதுல என்னன்னா கடலூர்ல இருக்கிறவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சென்னை. இப்போ படம் முடிஞ்சது, டப்பிங் வருது. வந்ததுக்கு அப்புறம் டப்பிங் பாதி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே கேரக்டர் பேசணும். போன் பண்ண எனக்கு சென்னையில ஒரு வேலை இருக்கு, அப்ப வரும்போது டப்பிங் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பெரிய கஷ்டம். நாங்க ஸ்டுடியோல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இவரு சத்யா நம்ம ஃப்ரெண்டு தான், எல்லாருமே ஃப்ரெண்டு தான். அந்த டீம்ல எல்லாருமே ஃப்ரெண்டு தான். எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்டு தான். இந்த படத்துல 4 சாங் பண்ணியிருக்கேன். அண்ணா இளையகம்மன் அண்ணன் எனக்கு நீண்ட கால நண்பர், அண்ணன் எல்லாமே. என்னோட ஆல்பம் எல்லாமே அவர் தான் எழுதுவாரு. நான் பேசிக்கலி கீபோர்ட் பிளேயர். எல்லா மியூசிக் தான் நான் பிளே பண்ணியிருக்கேன். சத்யா என்னோட நெருங்கிய நண்பர். சாங் பண்ணியாச்சு. நீங்க பார்த்த அந்த சாங், செகண்ட் சாங். இதுக்கு அந்த சாங் பண்றதுக்கு முன்னால என்னன்னா ஃபுல்லாவே அவர் தான் டான்ஸ் ஆடணும்னு இவங்களுக்குள்ள சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அங்க போயிட்டு குழந்தைங்க எப்படி பண்ணோம், நான் ஆடியே அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டருக்கு தான் தெரியும். என்ன தெரியும்னா இந்த கதையில இந்த ஹீரோ எப்போ வந்தா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கு
எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் சும்மா ஜாலியா பேசுறேன். ஓகே, நான் யதார்த்தமா பேசுறேன். சினிமான்றது அது டைரக்டர் தான் ஃபுல்லா. அவங்க ஒரு லாஜிக் வச்சிருப்பாங்க. ஓகே, சரி, இதுக்கு மட்டும் அதெல்லாம் பேச வேணாம். ஓகே ஓகே, படம் நல்லா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி. இந்த எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இங்க உள்ள எல்லா மீடியா பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே சிறப்பா ஓடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த படம் வெற்றி அடைய எல்லா வல்ல இறைவனையும் வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்களும் நன்றியும் சார் இசையமைப்பாளருக்கு. அவர்களை தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக செயற்குழு உறுப்பினர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், பிலிம் சேம்பர் தலைவர், PRO யூனியன் திரு என் விஜயமுரளி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. ஏன்னா 6:30 மணிக்குன்னு சொல்லி 7:30 தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால இன்னொரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். எல்லாம் பெரிய பேசல வேறும் கிடையாது. அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட PRO வெங்கட் அவர்களுக்கு கலைப்புலி ஜி சேரன் அவர்களை சால்வை அணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக வெங்கட்டுக்கு உறுதுணையா இருக்கும் சத்யா அவர்களையும் உதவி அவர்களையும் மேடை கலைக்கிறோம். அவருக்கு ஜாக்கா தங்கம் அவர்கள் சால்வை அணிப்பார்கள். அடுத்ததாக உதவி அவர்களுக்கு தருண்குமார் அவர்கள் சால்வை அணிப்பார்கள். தொகுத்து வழங்கும் சிவநந்தினி அவர்களுக்கு ஜாக்கா தங்கம் அவர்கள். காளியாட்டம் படத்தோட சாங்கும் ட்ரெய்லரும் பார்த்தேன். பொதுவா ஒரு படம் எடுத்து இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷன் வர வரைக்கும் நிறைய போராட்டங்கள் தான். படத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய போராட்டம் இருக்கும். பெரிய படங்களுக்கு வேற மாதிரி இருக்கும், சின்ன படங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அதனால போராட்டம் தான். இந்த படத்தோட கேமராமேன் சுரேஷ்குமார் அவர்களுக்கு கலைப்புலி ஜி சேரன் அவர்களை சால்வை அணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த காளியாட்டம் படத்துக்கு ஆடியோ ரிலீஸ்க்கு வருகை தந்துள்ள நம்ம கில்டு தலைவர் ஜாக்கா தங்கம் அவர்களையும், சமீபத்தில் நடைபெற்ற சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோக சங்க செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நம்ம கலைப்புலி சேரன் அவர்களுக்கு கைத்தட்டி பாராட்டு தெரிவிப்போம். அதே மாதிரி அந்த சங்கத்தோட பொருளாளர் தருண்குமார் அவர்கள்கிட்ட செலக்டா வந்திருக்கிறாரு. அவங்க அப்பா ஒரு பெரிய பைனான்சியர், உப்பன் சந்தன் பேரு. அவரோட வாரிசு அவரு. சினிமால வாரிசுகளுக்கு எப்பவுமே தடை இருக்காது, ஏன்னா தொழில கத்துட்டு வர்றதுனால. அதே மாதிரி இளைய கம்பன், இவரோட பாட்டுல நிறைய ஹிட்டா இருக்கு. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நம்ம நடிச்ச படத்துக்கோ இல்ல ஒர்க் பண்ண படத்துக்கோ வரமாட்டாங்க. அந்த விதத்துல எந்த படம் கூப்பிட்டாலும் அவர் ஒர்க் பண்ண படம் இல்ல ஒர்க் பண்ணாத படம் வந்தாலும் வர இளைய கம்பனுக்கு நம்ம ஒரு கைத்தட்ட பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இயக்குனர் ராஜா நகேஷ், அவரும் நிறைய படம் பண்ணிருக்கிறாரு. இப்ப வந்திருக்கிறாருன்னா இந்த படத்து மேலேயே சினிமா மேலே இருக்கிற ஒரு இதில் வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கைத்தட்டி பாராட்ட தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி அந்த யூனியனோட முன்னாள் செயலாளர் பொது துளசி பழனிவேல் அவர்களுக்கு நீங்க கைத்தட்ட மாட்டீங்க, இருந்தாலும் கைத்தட்டுங்கன்னு சொல்றேன்.
இப்ப நம்ம படம் இந்த காளியாட்ட பார்த்தோம் இல்லையா, ஒரு சிவன் பாட்டு வந்து ஒரு ரொம்ப உருக்கமா இருந்தது. இந்த மியூசிக் இருக்காரு இல்லையா, சார்லஸ் மெல்வின், அவர் படத்துல பேர்லயே பார்த்தா விண்ணுங்கிறத வச்சிருக்கிறாரு, அதனால சக்சஸ் ஆகுறாரு அவரு. ஏன்னா அவர் பேரை சொல்லும் போதெல்லாம் நீங்க கை தட்டுனீங்க, அதனால உங்களுக்கு முதல்ல நம்ம உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கோங்க. அந்த பாட்டு எழுதின பரணி குமார் நினைக்கிறேன், பரணிக்குமார் வந்து பரணிவரன் வந்து இதான் ஃபர்ஸ்ட் படம்னு சொல்லி சொன்னாரு. அவரை கண்டுபிடிச்சு பாட்டு எழுத வச்ச முதல்ல மியூசிக் டைரக்டர் தான் நம்ம நன்றி சொல்லணும். நல்ல பிரமாதமா எழுதியிருக்கிறாரு. ஒரு சிவபக்தர்கள்லாம் உண்மையில அந்த பாட்டை பார்த்து ரொம்ப இதாகிறாங்க. இவங்களை பயன்படுத்தின முதல்ல டைரக்டருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். யார்கிட்ட எந்த வேலையை கொடுக்கணும்னு சொல்லி பண்ணிருக்கிறாங்க. ஆதிராஜனை தான் சிறப்பா நம்ம சொல்லணும். பொதுவாக வந்து ஆடியோ ஃபங்க்ஷன்ல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம விநியோக சங்க செயலாளர் பெருந்தவருக்கு ஒரு கோரிக்கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த படத்து விஷயமா பேசலாம். அதாவது வருஷத்துக்கு 250 படம் வருது ஒரு மீட்டிங்ல நான் சொல்றேன். அதுல 25 படங்கள் மட்டும் ஆர்டிஸ்ட், டைரக்டர், பெரிய கம்பெனிகள் இருக்கிற படம் தான் வருது. மீதி 225 படங்களை தட்டு தடுமாறி திசை தெரியாம அழகு பலவித போராட்டங்களுக்கு அப்புறம் தேட்டருக்கு வருது. அதுல சரியான ப்ரமோஷன் இல்லை, அது இல்லைன்னு தேட்டருக்காரன்ட்ட வாங்குறது ரொம்ப இதா இருக்குது. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப அவரும் இப்ப கலைப்புலி சேகரும் சாதாரண நாள் கிடையாது. அவர் படவாசிரியர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், டைரக்டர், கதாசிரியர், வசனகர்த்தா, திரைக்கதை ஆசிரியர், டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு தீராஜந்தருக்கு அப்புறம் பல அவதாரம் எடுத்திருக்கிறார் கலைப்புலி சேகர். அவரு வந்து இப்ப சினிமா நேசிக்கிற ஒரு கொஞ்சம் பேர்ல அவரும் ஒருத்தர். என்ன கோரிக்கைன்னா, இந்த சிறு முதலீட்டு படங்களுக்கு வந்து இடையில சில குரூப் உள்ள சேர்ந்துக்கிட்டு படம் நாங்க தேட்டர் போடுறோம் செய்யறோம்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதை வந்து நாங்க என்ன பண்றோம்னா உங்ககிட்ட சொல்றோம். நீங்க உங்க அசோசியேஷன்ல உங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் ஒவ்வொரு அசோசியேஷன்லயும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, வேலை இல்லை. இது மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா சிட்டி, செங்கல்பட்டு, சவுத் ஆற்காடு, நார்த் ஆற்காடு, திருச்சி, தஞ்சாவூர், அதே மாதிரி சேலம், அப்புறம் மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரின்னு ஒரு 9 டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் இருக்கு. நீங்க லீட் பண்ணி இந்த மாதிரி படங்களுக்கு அந்தந்த அசோசியேஷன் மூலமா இந்த மாதிரி படங்களை கொடுத்து அங்கிருந்து லோக்கல்ல தியேட்டர்ல போட்டு அதுக்காக நீங்க கொஞ்சம் உழைச்சி இந்த படங்களை காப்பாற்றணும் உங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கிறோம். ஏன்னா உங்க மெம்பருக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு படத்துக்கு ஒரு மெம்பரை கொடுங்க, நீங்க அவங்களுக்கு ஒரு தொழில் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற ஒரு தொழிலும் நசுங்கி போச்சு. மறுபடியும் மக்கள் வந்து தியேட்டருக்கு தான் வர ஆரம்பிப்பாங்க. இது நிதர்சனமான உண்மை. எவ்வளவு நாளைக்கு தான் கண்ணை கட்டி போய் ஓடிடிலையும் டிவிலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. என்டர்டைன்மெண்ட்டுங்கிறது வெளியில வரணும், 4 பேரை பார்க்கணும், தியேட்டருக்கு போகணும், பலதரப்பட்ட மக்களை பார்க்கறது என்டர்டைன்மெண்ட். ஸோ பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தோன்னா படங்கள் படம் மாதிரி தெரியும், அது வருவாங்க. அதை நீங்க வந்து ஆரம்பிச்சு வைங்கன்னு இந்த காளியாட்டம் படம் மூலமா உங்ககிட்ட கோரிக்கை வச்சிடறோம். புரிஞ்சு கைப்பற்றினவங்க எல்லாருக்கும் நன்றி. அடுத்தது இந்த படத்தோட டைரக்டர் எப்பயுமே ஒரு சோகமாகவே இருக்கிறார். நேரா பார்க்கும்போது கூட கவலைப்படாதீங்க, நீங்க நல்லா படம் எடுத்திருக்கிறீங்க, டெஃபரெண்டா இந்த படம் உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் ஆகும், நல்லா போகும். அதாவது அந்த கேரக்டராக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த படத்துல என்ன பார்த்தோமோ அப்படியே இருக்கிறாரு அவரு நேரா பார்க்கும்போது கூட. ஆனா என்ன படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் டாடி எடுப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து மனசை தளர விட்டுறாதீங்க. கலைப்புலி சேகர் வந்து ஒரு படத்துக்கு வந்து விளம்பரம் கொடுக்கும்போது 2 வாசகம் போட்டிருந்தாரு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். உங்கள் ஆசைகள் ஒரு நாள் ஈடேறும், அது பேராசையாக இல்லாதிருந்தால், உங்கள் லட்சியங்கள் ஒரு நாள் ஈடேறும், அதை நீங்கள் அலட்சியப்படுத்தாது இருந்தால்னு ஒரு வாசகம் சொன்னாரு. அதை வந்து இப்போ அவருக்கு சொல்றேன் நானு. ஏன்னா நீங்க வந்து ஒரு காரியத்துல இறங்கினப்ப யோசிக்க கூடாது. இறங்குறதுக்குமே நிறைய தடவை யோசிக்கலாம், இறங்கிட்டு யோசிக்க கூடாது. நீங்க வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான படம் பண்ணுவீங்க, டெஃபரெண்டா சக்சஸ் ஆகும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா மியூசிக் டைரக்டர்லாம் இருக்கிறதுனால கம்போசிங்னு ஒன்று இருக்கும். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. கம்போசிங்ல மியூசிக் டைரக்டர் உட்காந்துருப்பாரு, தபேலஸ் இருப்பாரு, கிட்டார் வாசிக்க இருப்பாங்க, கவிஞர் உட்காந்துருப்பாங்க. மியூசிக் டைரக்டர் டியூன் போடும்போது பாட்டு எழுதுவாங்க, அந்த டியூனுக்கு அந்த மாதிரி பாட்டு எழுதுவாங்க. அது மாதிரி ஒரு படத்துக்கு MS விஸ்வநாதன், வாலி உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எழுத ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் நடிக்கிற படம் அது. அவர் வந்திருக்கிறாரு. வந்து அந்த இடத்துல பேசிட்டு இருக்கும் போது சின்ன ஒரு பிரச்சனை ஆகி போகுது.
வாலி சாருக்கும் எம்ஜிஆருக்கும். அப்ப என்ன சொல்றாருன்னா கோவத்துல, என் படத்துல என் பேரே வராது, நான் போட மாட்டேன்ட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் எம்.எஸ். விஸ்வநாதனும், என்ன இப்படி பண்ணிட்டீங்களே கவிஞரே அப்படின்னு சொன்னோன்னே, என் பேர் இல்லாம இந்த படமே வராதியா அப்படின்ட்டாரு வாலி சாரு. மறுபடியும் எம்ஜிஆர் வருவாரு. வந்தோடனே இது மாதிரி சொல்றாருன்னு சொல்லிட்டாங்க. எப்படி உன் பேர் இல்லாம இந்த படம் வரும்னாரு. படத்துல என் பேரே இல்லாம இந்த படமே வராது அப்படின்னாரு. மறுபடியும் சொல்லுன்னாரு. படத்தோட பேர் என்ன? உலகம் சுற்றும் வாலிபன். அந்த வாலிபன்ல என் பேர் இருக்குது. என் பேர் எடுத்து உலகம் சுற்றும் பண்ணுனாரு அப்படின்னாரு. உடனே எம்ஜிஆர் சிரிச்சுட்டாரு. ஸோ மறுபடியும் அந்த ராசி ஆகிட்டாங்க. மறுபடியும் அதுக்கப்புறம் நிறைய சூப்பர் ஹிட் பாட்டு எழுதினாங்க. இந்த மாதிரி நிறைய கம்போசிங்ல நிறைய இருக்கும். அதே வாலி சாரு ஒரு புது டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணும்போது அந்த டைரக்டர் வந்து என்ன பண்ணிட்டாரு, சாங்கு வாலி சார் எழுதி கொடுக்குறாரு. எஸ்பி வெங்கடேஷ் தான் அதுக்கு மியூசிக் டைரக்டர். அந்த டியூனுக்கு எழுதி கொடுத்துட்டாரு. சாங்கு பாக்குறாரு. டைரக்டர் பார்த்துட்டு, சார் 4வது லைன்ல இந்த வார்த்தை எடுத்துருங்க, 12வது லைன்ல இந்த வார்த்தை வேணாம் சார் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அவர் எப்பவுமே வாலி சார் வந்து இந்த ரத்தன பாக்கு ராஜாஜி பயில படுவார் போட்டு நின்று துப்பிட்டு வந்தாரு. வந்து உட்கார்ந்துட்டு வாங்க டைரக்டர் உட்கார வச்சாரு. உட்கார வச்சுட்டு, நீ என்ன இந்த தமிழ் வாத்தியாரான்னு கேட்டாரு. எடுத்தோன்னு, இந்த பாட்டு எழுதி கொடுத்துருக்கேன், நீங்க காசு தரீங்க, இந்த பாட்டு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க, நான் வேற எழுதி தரேன், 100 எழுதி தரேன், அதை விட்டுட்டு எனக்கு வார்த்தையை திருத்தது வேலை கிடையாது அப்படின்னாரு. இல்ல கவிஞரே அப்படி இப்படின்னாரு. இல்ல இல்ல இந்த பல்லவி நல்லா இல்ல, இந்த சரங்க நல்லா இல்ல, நீங்க எழுதுனது கதைக்கு ஒட்டலன்னு சொல்லுங்க, நான் எழுதி தரேன் அப்படின்னாரு. அதனால அதுக்கப்புறம் இந்த படத்துல நான் பாட்டு எழுத மாட்டேன்ட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வேற கவிஞரை வச்சு எழுதுனாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளவு பேருங்க கவிஞர்களை சமாளிக்கணும் மியூசிக் டைரக்டரோட வேலை. பக்குவமா சொல்லணும். தேவா சார் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு டைப்பா இருக்கும், ஜாலியா இருக்கும். தேவா சார்லாம் அவர் ஆரம்பி வச்சு வாசிக்கும் போது டைரக்டர் அப்படியே அந்த கண்ணாடி வெளியே பார்ப்பாரு. அவர் கொஞ்சம் தலையாட்டினா பிக்கப் பண்ணிடுவாரு. இல்லைன்னா மறுபடியும் கொஞ்சம் சரி அடுத்த டீம் போல எனக்கே பிடிக்கலன்றாரு. சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அதுல நிறைய நடக்கும். இந்த மாதிரி படங்கள் வந்து காளியாட்டம் படம். ஏன்னா நான் எதுக்கு எதை சொல்றேன்னா, சும்மா நம்ம இதையே பேசிட்டு இருக்காங்க, பல விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன். இந்த காளியாட்ட படம் மாதிரி படங்கள் வந்து ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல நல்லா ஓடினாதான் இதை பார்த்துட்டு இன்னொரு புது ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் படம் எடுக்க வருவாங்க. ஸோ அதனால இந்த படங்களை ஓட வைக்க வேண்டியது உங்ககிட்ட தான் இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்ட ரேட்ல நீங்க பார்க்கலாம். நான் அதையும் உங்ககிட்ட சொல்றேன். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் சேகர் சார் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி டிக்கெட் ரேட்டு வைக்காதீங்க. சிறு முதலீட்டு படங்களுக்குன்னு ஒரு ஷோ டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ஒரு காலையில நூன் ஷோ அப்படின்னா இதுல வந்து சின்ன படங்கள் தான் ஒரு மென்டலி செட் ஆகிட்டாங்கன்னா அதுக்கு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிருங்க. நீங்க கம்மியான ரேட்ல கூட பண்ணுங்க, நீங்க தப்பு கிடையாது. அதாவது பெரிய ஆர்டிஸ்ட் படம், கமர்ஷியல் ஹீரோக்கள் படங்களே 200 ரூபா, சின்ன முதலீட்டு படங்களும் 200 ரூபா பாக்குறது கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கும். ஸோ அந்த இதை மட்டும் நீங்க பேச அடிமட்டத்துல இருந்து கை வச்சீங்கன்னா சின்ன படங்களை வேலை வைக்கலாங்கிறத சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுவது. நன்றி, வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடகங்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அந்த பொன்மையில வாழ்ந்தவனான என் தாய்க்கும் தந்தைக்கும் முதல் நன்றி. தாய் மாமாவெல்லாம் இருந்தாரு, எல்லாம் உண்டா. அண்ணன் ஜாக்கோர் அண்ணன் வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஜாக்கோர் தங்க அண்ணன் வந்து எனக்கு சொல்லி அடிப்பேன்னு ஒரு படம், விவேக் சார் ஹீரோ. நான் தான் அப்போ ஒரு காரெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு இருப்பேன். அப்போதுலேருந்து எனக்கு ஒரு நெருங்கிய தொடர்பிலே தான் இருக்கிறேன் அவர்கிட்ட, அண்ணன்கிட்ட. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் ராஜசீமன் எனக்கு இன்னும் நெருங்கிய நண்பராக தான் இருக்கிறாரு. என்னுடைய உயிரினும் மேலான பிரகாஷ் அண்ணா. இந்த படம் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்குதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ராஜா புருஷோத்தமன் தான், வேற யாருமே கிடையாது. இந்த வெள்ள சட்டை போட்டாக்கால பாருங்க அவர்தான். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இங்க வரல, அவர் சாதாரணமா ஒரு டீ கடை தான் வச்சிருக்காரு, லாரன்ஸ்னு பேரு. இந்த மேடை நான் உயிரோடு இருப்பதற்கு முக்கிய காரணம் அவரும் ஒன்று. அவர் வரல இங்க. இந்த படம் இந்த நீண்ட தூரம் இந்த அளவுக்கு வந்து ஒரு இசை லீட்டராக வரை வந்திருக்குன்னா அது காரணம் அவரும் பொறுத்தவர். அதுக்கப்புறம் சேகர் அண்ணன் சிறுபிள்ளையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், படங்கள்ல நேராக இப்போதானே பார்க்குறவங்கள. அப்புறம்
இல்ல நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது. ஆமா. அதுக்கப்புறம் ராஜா மகேஷ் அண்ணன், விஜய் முரளி அண்ணன் பார்த்துட்டே தான் இருக்கிறேன் எல்லாத்தையும். நானும் சினிமாவில் தோசாட்ட ஒர்க் பண்ணேன். முகவரி, காதல் சூடு, தொட்டி ஜெயா இப்படி பெரிய படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளைய கம்பன் அண்ணன் ராமர்லேருந்து தொடர்ந்து இன்ன வரையும் அவங்க கூட பணியாற்றிக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான். அதுக்கப்புறம் சத்யா இந்த படத்தின் நாயகன். இந்த படத்துல நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களும் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துல நான் மட்டும் தயாரிப்பாளர் கிடையாது. இந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகரும் தயாரிப்பாளர் தான். ஏன்னா அவங்கள்ட்ட இருந்து பணம் வாங்கியிருக்கேன். இது உண்மையான விஷயம். இதுல வந்து நான் ஓப்பனா சொல்றேன், எல்லாத்தையும் பணம் வாங்கியிருக்கேன் சத்யா உள்பட. நான் இந்த பணத்தை எப்படியாவது தர வேண்டும் என்று நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இது இசை வெளியீட்டு விழா. இன்றைய நாயகன் சார்லஸ் மெல்வின் தான். பொதுவா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இசை வெளியீட்டு விழான்றது ஒரு இசையமைப்பாளருக்கான ஃபங்க்ஷன் மட்டுமே. எல்லாரும் நாயகர்கள் எல்லாம் பைக்க பிடிச்சிக்கிறாங்க. இப்ப அது நமக்கு இந்த ஃபங்க்ஷன்ல தேவையில்லை. இருந்தாலும் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறேன். தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஒரு அட்டையில் இசையமைப்பாளரின் படத்தை போட்ட நான் மட்டும்தான். இது யாருமே இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச எல்லாம் ரவுண்டா போடுவாங்க, சின்னதா போடுவாங்க. ஆனா அப்படி நான் அப்படி போடல. முழுக்க முழுக்க ஒரு அட்டையில இசையமைப்பாளரோட போட்டோ போட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதனால இது முழுக்க முழுக்க இசை. இன்னைக்கு வந்து இந்த படம் இன்னைக்கு ஆடியோ லான்ச் நடக்குது. எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு பக்கம் பணத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்கேன். இவர் ஒரு பக்கம் இந்த பக்கம் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட நாங்க ஒரு 5 நாளா 2 பேரும் தூங்கவே இல்லை. இந்த பாடல் 2வது பாடலை பார்த்தீங்க. அந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் நைட் ஷூட் பண்ணோம். ஒரே நாள் நைட் தான் ஷூட் பண்ணோம். சரியான மழை, செம மழை. ஒண்ணுமே பண்ண முடியல. பணத்துக்கு ஒரு பக்கம் பல பிரச்சனை. ஏதோ இன்னைக்கு போராடி இந்த பக்கம் வந்து நின்றுட்டு வரோம். அதுக்கு முக்கிய காரணம் சார்லஸ் மெல்வின் தான். இன்னைக்கு இங்க இந்த ஆடியோ, இந்த சாங்கு, இந்த ட்ரெய்லர் எல்லாத்துக்கும் காரணம் சார்லஸ் மெல்வின் தான். அவருக்கு இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பத்திரிகையாளர்கள்லாம் எங்க சின்ன சின்ன படங்கள்லாம் கொஞ்சம் ஆதரித்து எங்களை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி மேலும் எங்களை வளர்த்து விடணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்கள்கிட்டயும் வேண்டிக்கிறேன். நீங்க தான் எல்லாம் கடவுள். உங்கள்கிட்டயும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.